பிரதமர் நரேந்திர மோடியின் சித்து விளையாட்டுக்கு அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஏமாற மாட்டார்கள் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KB முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம். பாரத பிரதமர் இன்று துவக்கி வைப்பதற்கு செல்லவில்லை, பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார். பார்வையிட்டு சென்றுவிட்டு அவருடைய எண்ணம் ஈனுலையை பார்வையிடுவதாக. ஏனென்றால் இப்பொழுது நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர் தனியாக கட்சி மேடைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் தனியாக வர வேண்டும். ஆனால் ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் எப்படி நடந்து கொள்கிறார் பாருங்கள். எதையாவது ஒரு அரசு நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு அந்த அரசு நிகழ்ச்சிக்காக அரசின் செலவை வைத்து அரசின் வாயிலாக செலவு செய்து அரசு நிகழ்ச்சியை பார்வையிட்டு விட்டு அடுத்ததாக தன் கட்சியினுடைய தேர்தல் பணியில் அந்த மேடைக்கு வர இருக்கிறார். இவ்வளவு சுயநலம் மிக்க ஒரு தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் என்பதுதான் சொல்ல வேண்டும், வேறு எதிர் சொல்வதற்கு என்றும் இல்லை. தன்னுடைய கட்சியினுடைய தன் முன்னோர்களை பற்றி பேசாமல் மாற்று கட்சியிலே எதிர்கட்சியிலே இருக்கின்ற தலைவர்களை பேசி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். நான் அவருக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கட்சி தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியிலே செய்த நற்பணியின் காரணமாக அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள், அதேபோல புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொண்ட கட்சி தொண்டர்கள், அதேபோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த நலத்திட்டங்களைப் போலவே இந்த சமூக மாற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே நீங்காத இடம்பெற்ற புரட்சித் தலைவி அம்மாவை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் இன்று 4 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு திட்டங்களை கொடுத்த எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்ட கழக தொண்டர்கள், அதே போல அவர் ஆட்சி நல்ல ஆட்சியில் ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள், இவர்கள் யாரும் நரேந்திர மோடி அவர்கள் ஏமாற்றுகின்ற இந்த சித்து விளையாட்டிற்கு ஏமாற மாட்டார்கள். அவர்கள் உண்மையாக உணர்வுபூர்வமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வருகின்ற கூட்டணிக்குத்தான் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள்.